Hi viewers, welcome to NDSB Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான திங்ஸை வச்சு எப்படி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருட்கள் வந்து இது ப்ளூ கலர் சில்க் த்ரெட், ஒரு பேங்கிள், பீட்ஸ், அப்புறம் சிசர், க்ளூ, அப்புறம் இது ஸ்டோன் செயின். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த சில்க் த்ரெட் எடுக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பேடோ இல்லை ஏதாவது ஒரு அட்டையோ எடுத்துக்கோங்க. இதை இப்படி ஒரு கார்னரில் வச்சுட்டு ஒரு 16 ரவுண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்படியே சுற்றுங்க. இப்போ நம்ம ஒரு 16 ரவுண்ட்ஸ் வந்து அந்த சில்க் த்ரெட்டை இந்த பேடில் சுற்றிட்டோம். இப்போ ஏதாவது ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சிசர்ஸை வச்சு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு பிளேஸில் க்ளூ எடுத்துக்கோங்க. லைட்ஸாக அப்படி அப்ளை பண்ணிவிட்டு லைட் அப்படி தொட்டு விட்டுக்கோங்க. இப்போது இந்த பேங்கிள் எடுத்து இதுக்கு உள் பக்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இதை வைக்க போகிறோம். பேங்கிளுக்கு உள் பக்கமாக இப்படி வைக்க போகிறோம். நான் அப்படி வச்சுருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே நம்ம உள் பக்கமாக இங்கே நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நல்லா அப்படி ஸ்டிஃபாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம சுற்ற போகிறோம். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே சுற்றி எடுத்துடணும். உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து நீங்கள் எடுத்து அந்த 16 ரவுண்ட்ஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிடுச்சு திரும்ப அதே மாதிரி ஒரு 16 ரவுண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. பேடில் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பேங்கில் கவர் பண்ணுற வரைக்கும். இப்போ நம்ம அப்படியே சுற்றி அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். சுற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சுற்றுங்க. இதை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளூ போட்டு அப்படியே ஒட்டிடலாம். இப்போ நம்ம அந்த பேங்கில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது டெக்கரேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த பேங்கிளில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த பீட்ஸை வச்சு இந்த ஸ்டோன் செயினை வச்சு நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது லேசாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க.
லைட்டாக ஒட்டி வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். இப்போது இதை சுற்றி லைட்டாக கம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயினை இதுக்கு மேலே நம்ம வைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வேணுங்கிற அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு சைடு நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம இதில் ஒரு 3 சைடு நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 3 சைடும் பண்ணிடுவோம். இப்போ நம்ம 4 சைடும் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், அழகாக இருக்கும். ஸோ இது வந்து அது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.